வெல்கம் டு தேவசனா லைஃப்ஸில். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பூஜை வீடியோ பார்க்க போகிறோங்க. நான் என்னோடய வீட்டில் எளிமையான முறையில் திருவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன். அதை பற்றின பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த திருவிளக்கு பூஜை ஒவ்வொருத்தரும் வீட்டிலையே நம்ம பண்ணலாம், கோயில்லையும் பண்ணலாம். நம்ம அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றி பண்ணணும். அதுக்கு நான் பூஜை ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா சாமிகளுக்கும் நான் பூ போட்டு நம்ம விளக்கேற்றியாச்சு. வெளியிலையும் நிலைவாசல்லையும் துளசிக்கும் விளக்கேற்றிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய இடத்துல நல்லா பன்னீரையும் நல்லா தண்ணியை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நான் தாமரைப்பூ கோலம் சுஸ்திக்கும் போட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எப்போதுமே ஒரு மனையை வச்சு தான் பண்ணணும். அதாவது ஒரு மனை இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணி அது மேலே ஒரு தாம்பூலமோ அல்லது வாழை இலையோ பரப்பி அது மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே தான் குத்து விளக்கு வைக்கணும். குத்து விளக்கு சிறுசோ பெருசோ தங்கமோ வெள்ளியோ அகலில் கூட குத்து விளக்கு இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விளக்குனாலும் கவலை கிடையாது. ஆனால் இதுக்கு குத்து விளக்கு தான் சிறந்தது. இந்த குத்து விளக்கில் மேல் பாகம், நடுப்பாகம், கீழ்பாகம் இருக்குது. இந்த மேல் பாகத்தில் சிவனும் பார்வதியும் இருக்காங்க. நடுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க. கீழ்பாகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதி தாயாரும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குமே நல்லா மஞ்சள் குங்குமம் கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு நம்ம பஞ்சுத்திரி போட்டு ரெட்டைத்திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மனையில் ஒரு தாம்பூலம் வச்சு பச்சரிசி பரப்பி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இந்த மாதிரி திருவிளக்கை வச்சாச்சு. இந்த திருவிளக்கை தான் நம்ம அம்பாவாக ஆலிங்கனம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. எந்த பூஜைனாலும் நம்ம பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடுவோம். அதுக்கு நான் ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அவங்களுக்கு எருகம்புல் சாத்தி நைவேத்தியம் அவங்களுக்கு வச்சு மலர் சாத்தியிருக்கேன். அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு நான் 3 பொருள் வச்சுருக்கேன். ஒன்று குங்குமம், ஒன்று அர்ச்சனை, இன்னொன்று மலர். வாசனை மலர்கள் நம்ம யூஸ் பண்ணாவோ தாமரை பூ இருந்ததுன்னா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி முதல்ல விநாயகரை கம் கம் கணபதியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு விநாயகருக்கு தூப தீப ஆராதனை காட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அவருக்கு நைவேத்தியத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மகாலட்சுமி பூஜை திருவிளக்கு பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வம் இருந்ததுன்னா அவங்கள மனசார நம்ம இந்த இந்த பூஜையானது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அவங்கள போற்றி ஒரு 11 தடவை போற்றி சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் கட்டாயம் தலை குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு கை நிறைய கண்ணாடி வளையல்கள் போட்டு தலையில் கொஞ்சமாவது பூ வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம விளக்கெல்லாம் குத்து விளக்கை நம்ம ஏற்றிக்கலாம். ஏற்றி முடித்தோடனே நம்ம இந்த பொருள்களை அர்ச்சனை பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 5 முகம் விளக்கையும் ஏற்றிட்டுருக்கேன். ஏற்றி முடிச்சுட்டு நம்ம இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அதாவது கல்யாணம் ஆகலையா, சிறு வயசாக இருக்காங்களா, அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம திருவிளக்கு பூஜை வாரம் பண்ணலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தடையும் கிடையாது. நம்ம ஆடி மாதம்தான் திருவிளக்கு பூஜை பண்ணணும்னு கிடையாது. இது எப்போ வேணால் பண்ணலாம், வாரம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நம்ம அமாவாசை பௌர்ணமி நாள்களில் பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பு. நான் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம குங்குமம் தலை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்பகுதி மேலேயுமே நம்ம பார்வதி மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்கனால 3 இடத்துலையுமே நம்ம இந்த அர்ச்சனையை பண்ணணும். அதே மாதிரி 108 போற்றிகள் சொல்லி நம்ம பண்ணணும். நான் டிவியில் திருவிளக்கே பாடல் ப்ளே பண்ணி விட்டுட்டு 108 போற்றிகள் உள்ள
லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். புக்கை வந்து படிச்சுட்டு தான் இப்போ அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அட்சதை வச்சுருக்கிறேன் ரெடி பண்ணி. அட்சதை வந்து பச்சரிசியில் வந்துட்டு மஞ்சள் தூளும் நெய்யும் வந்துட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அட்சதை வச்சுருக்கேன். இந்த நம்ம 108 போற்றிகள் பண்ணுறதுனால 3யுமே நம்ம 108 அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யலாம். அதே மாதிரி மலர்கள் வந்து தாமரை மலர்களோ அல்லது வாசனை மலர்கள், பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி மலர்கள், ரோஸ், பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி மலர்களால் வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நான் இன்றைக்கும் இந்த 3த்தையுமே வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டேன். தூப தீப ஆராதனை காட்டி நம்ம பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கடன்கள் அடையும், செல்வ நிலை வந்து உயரும், நம்ம வீடு வந்து அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும். நம்ம வந்துட்டு வாரம் நம்ம பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ வந்து தேங்காயை வந்து நம்ம உடைச்சிட்டு நம்ம வச்சுக்கிறோம். நெய்வேத்தியமாக நான் வந்து வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், வெத்தலைப்பாக்கு, கண்ணாடி வளையல், அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வந்துட்டு அவல், பொரி, வெல்லம், மாதுளை, பாதாம், திராட்சை இதெல்லாம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சு வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ தூப தீப ஆராதனைலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜை ரூம்லேயும் காட்டிட்டு வெளியில் நிலைவாசல் படிக்கும் நம்ம தூப தீப ஆராதனை செய்யணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாஷ்டாங்கமாக நம்ம வந்து விழுந்து வந்துட்டு நம்ம கும்பிட்டுட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.